அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 27/12/2024 இன்று வெள்ளிக்கிழமை. இன்று விசாக நட்சத்திர நாள். முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். நாளை சனி மகா பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா சிட்னி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிட்னி முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலே, கல்வியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்று விநாயகர் பெருங்கதை விநாயகர் சஷ்டி 12ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்று அதிகாலை 1 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ள நாள். இன்று இரவு 9 மணி 4 நிமிஷம் வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று சுப விசேஷங்கள் செய்யலாம். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகுகாலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வீட்டிலே சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போக வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். வியாபாரம், தொழிலில் புது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதே மாதிரி ஸ்டாஃப் ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகணும். எல்லா விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேண்டாம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரொஃபைல் வரன்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. சிலருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பு வரக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரொம்ப நாளாக விசா கிடைக்காமல் தவித்த சிலருக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். பெண்களுக்கு அலுவலகத்திலே அற்புதமான நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அதே மாதிரி போனஸ் எதிர்பார்த்திருப்பவர்கள் சிலருக்கு அதற்கான நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் அறிவுத்திறன் வளரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரம், தொழிலே போட்டி இருக்கும். சிலருக்கு லாபங்கள் குறையக்கூடும். மாணவர்கள் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். லீவு நாளாக இருக்குது, படிக்க வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்கள் உங்களுக்கு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
ஜிம் நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஹோல்சேல் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். புது வாய்ப்பெல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலே ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற நாள். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, பொறாமையால் அவதிப்படும் நாள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சிலருக்கு பொறாமை வரும். அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். சிலருக்கு திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இதே மாதிரி ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், காலேஜாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வரக்கூடிய நாள். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் கட்சி தலைமையிலிருந்து திடீர் உத்தரவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வீட்டில் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மருத்துவ செலவெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களும் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு, படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு எல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். சம்பளம் குறைவாக இருந்தால் கூட வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை, அக்கறை தேவை. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு, வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மறுமணத்துக்காக, செகண்ட் மேரேஜாக இருக்கலாம், முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலம், வரக்கூடிய நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு கிடைக்கும். சொத்து வாங்குவதில் இருந்த பிரச்சனை குறையும். அதே மாதிரி பரம்பரை சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும். அரிசி கடை வைத்திருப்பவர்கள்,
எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை, நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், மளிகை சாமான் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கோவப்படக்கூடாது. கோவம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலையோ இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ நடக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஹோம் லோன் கட்டுபவர்களுக்கு, ஹவுசிங் லோன் கட்டுபவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. வெளிநாட்டிலே சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அல்லது பெட்ரோலியம், டெக்ஸ்டைல்ஸ் போன்ற துறைகளிலே இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் ஏற்கனவே ஒரு கண்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கோம், அங்கேருந்து இதை விட பெட்டராக இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், மைக்ரேஷன் பண்ணலாம், இல்லை பெட்டர் ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள் உங்கள் பொறுப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வருகிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சினிமா ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகளிலே சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு, அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்குள்ளே உள்ள சில பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பீங்க. தம்பதிகளுக்கிடையே நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொது இடங்களில் கவனமாக இருக்கணும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், லாபங்கள் உண்டு. சிலருக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. டூரிசம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். அருமையாக இருக்கும். அதுக்கான முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி கல்யாணம், விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு அந்த வரன்கள்லாம் கூடி வரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், மேரேஜ் ஹால், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பேங்க் லோனுக்கு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு.
சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடி சிலருக்கு கொஞ்சம் குறையும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் இருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு சிலருக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை சாதகமான அம்சங்கள் வரக்கூடிய நாள். வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு 5 மிளகுகளை ஒரு சோப்பு துணியில் கட்டி சுத்தமான நல்லெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களுடன் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி அல்சர் பிரச்சனை உள்ளவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. சினிமா சின்னத்திரையில் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய அனுகூலமான நாளாக இருக்க திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.